கோவிலில் அருள்மழை பொழிந்து வருகின்ற அனைத்து பரிமாற தெய்வமெல்லாம் நமக்கும் மணித்துணையாக வருவார். இந்த ஊரார்க்கும் மணித்துணையாக வருவார். உன்னை நம்பி வருவோர்க்கு உலகில் ஒரு நாளும் தீவினை என்பது இல்லையே. ஐயனே ஐயா வருகவே ஐயா கடலென்ன பூமி மீது அலையென்ன உருவாண்டு கடலென்ன நாளை நம்பி நாளை நம்பி நாளை நம்பி நாளை நம்பி நாளை நம்பி
நமக்கு மாதா பிதா குரு தெய்வமெல்லாம் எனக்கு நீயே உச்ச துணையாக வந்து என்னை வழி நடத்தி செல்வாய் ஐயனே ஐயா என்னை வழி நடத்தி செல்வாய் உன்னுடைய பொற்பாதம் தஞ்சமன்று என்னாலும் வழி நடந்து செல்வேன் ஐயா உன்னுடையவர் பாதப்படியை என் கதை வழி நடத்தி செல்வாயே ஐயனே 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 நல்ல சாஸ்திரமுடன் கதைகள் பாட ஆண்டவன் பகவான் அம்மை உமையான
அச்சி மானோடு லட்சுமி பிரம்மாவும் சரஸ்வதி 31 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் சட்டத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் பின்புருடன் பின்னணியாளர் சித்தி வித்தியாசர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒன்று வெள்ளி கைலாசமலைகளை கைலாச மலையிலே எல்லாம் இருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கிற போது என்ன ஆண்டவன் பகவானுடைய இடத்தில் வருகின்றார். வந்து என்னையா சொல்றாங்க? துர்வாசு முனிவுடைய சாபத்தாலே பெற்ற தவவலிமை ஆற்றல் அறிவு குன்றி அழகு குன்றி ஆண்டவன் பகவானுடைய இடத்தில் வருகின்றார். ஆமா ஈசன் பகவானுடைய இடத்தில் வந்து என்னையா சொல்லியிருந்தார்கள்? தேவாதி தேவரெல்லாம் ஒன்று கூடி அப்படி பகவானுடைய இடத்தில் முறையிடுகின்றார். எப்படி? ஆதிய வேத ஏகி வருகின்றார். தேவாதி தேவரெல்லாம் ஈசன் பகவானுடைய இடத்தில் வந்து என்னையா சொல்றாங்க? ஆண்டவா பகவானே கடவுள் பரம்பொருளே எங்களுடைய சாம ஊசனை மீறி வேண்டுமே என்று பகவானை நாடி சுற்றி சுற்றி அடிதொழுது வருகின்றார். அப்படி அங்கு முக்காலம் அலமி வந்து தேவாதி தேவர்களே, நீங்கள் ஒரு கவலைப்பட வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம், ஒரு கவலைப்பட வேண்டாம். பகவான் இருக்கும் வரை உங்களுக்கு மனக்கவலை. அப்படி பகுத்தவன் பெரியவனானால் வல்லவன் பம்பரும் எந்த மனவர் இருந்தாலும் ஆடும் என்று சொல்லுவார்கள். உணர்ந்து ஆடதானே செய்யும். நீங்க ஒரு கவலைப்பட வேண்டாம். ஒன்றுக்கு அஞ்சாத நான் இருக்கிறேன். என்னுடைய மைத்துடன் இருக்கின்றார் அம்மா கண்ணன், அம்மா கபட நாயகன், பாக்கடையில் பள்ளி கொண்ட எம்பெருமாள் மாயவன் கண்ணபெருமானை நினைத்து நீங்கள் எல்லாம் தேவ அமிர்தம் கலைந்து சாப்பிட்டா உங்களுடைய பிணிகள் எல்லாம் அடியோடு மாறும் என்று உரைத்தார். தேவாதி தேவர்கள் பகவானுடைய வார்த்தையை காதலை கேட்டுக்கொண்டு அசுரர்களை துணையாக அழைத்துக் கொண்டு எம்பெருமான் பள்ளி கொள்ளுகின்ற அந்த பாற்கடல் ஓரமாக வருகின்றார். வந்து அந்த பாற்கடல் ஓரமாக
படவாய் காண்பேனே ஐயாரும் வானவரும் அனம்பயரும் இழந்து எங்கும் படியாய் படவாய் காண்பேனே அப்படி என்று மாயவனாகிய கணவர் மாறி எம்பெருமானை நினைத்து அம்மா இந்த தேவாதி தேவர் எல்லாம் இருகரம் கூப்பி அடித்து விடுவார். சரி அதான் சொல்லுவார், நம்பினான் கெடுவதில்லை 4 வகை தீர்ப்பு. உண்மை உண்மை. மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் உலகத்தில் எந்த தெய்வம் பெருமை இல்லை. எம்பெருமான் மாயவனை உள்ளம் உருக வேண்டிக் கொண்டிருக்கிற போது இருக்கின்ற போது மாயவன் கண்ணபெருமானுடைய அருளாலே தேவர்கள் அசுரர்கள் சேர்ந்து அமிர்தமான கிடைக்கின்ற போது அந்த மாயவனுடைய கிருபையாலே தேவ அமிர்தமே பிறந்து வருகிறது. சரி, நல்லதை நினைத்தார்க்கு நல்லதுதான் நடக்கும், தீயதை நினைக்கிறவனுக்கு உனக்கு தீயதுதான் கிடைக்கும், அவன் கெட்டே போயிடுவான். ஆமா, மாயவனுடைய அருளாலே தேவ அமிர்தமே பிறந்து வருகிறது. சரி, தேவ அமிர்தமானது இந்த தேவனுடைய கையில இருக்கின்ற போது அப்படி இந்த அசுரவர மக்கள் எல்லாம் முகம் கிடைக்க வேண்டும் என்று தேவனுடைய இடத்தில் முறையிட்டார். தேவாதி தேவர் எல்லாம் அமர்ந்து கொடுக்க மறைத்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அசுரவர மக்கள் எல்லாம் தேவாதி தேவர்களை அடித்து உடைத்தார்கள். தேவாதி மாயவன் காத்தவன் மாயவன் தேவாதி தேவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அவதாரம் எடுத்து வருகிறார். அதான் சொல்லுவாங்க, இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுவார். உண்மைதான். கண்ணனுக்கு தெரியும் யார் யாரை எந்த நேரத்துல எப்படி காப்பாற்ற வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த அவதாரம் எடுத்து வருவார். சரி, அதான் அவதார புருஷன் சொன்னா மாயவன் கண்ணு பெறுவார். அவதாரம் கொண்டவர்கள். அதுபோல எம்பெருமான் மாயவன் கண்ணு பெறுமான் இருக்கின்றார். இல்லையா, தேவர்களை காப்பாற்ற வேண்டுமே, ஆனா இந்த நேரத்தில் நம்ம அவதாரம் எடுத்து போக வேண்டும். வேண்டும் வேண்டும். ஈசன் பகவானுடைய கிருபையாலே எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் என்ன எப்படி எப்படி வருகின்றார்? எப்படி ஒரு 16 வயது சென்ற பெண்ணை போல காப்பாற்ற வேணும் என்று ஒரு 16 வயதுடைய பருவ பெண்ணை போல சமைந்து அண்ணன் நடந்து ஆச்சாரமாக கையை வீசி குளிக்கு ஒரு நடை நடந்து குஞ்சரம் போல கையை வீசி எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடும் இடத்திலே மாயவன் கண்ணபெருமான்
எம்பெருமான் வருகிறார். வருகிறார். அப்படி வருகிற பொழுது ஆ. தேவாதி தேவர்கள் பார்க்கிறார். என்னையா? ஏ தம்பி, அண்ணே, அது வருவது யாரடா? அதோ வருவது ஒரு பெண் வர்றா. எம்பெருமான் மாயவன் கண்ணன் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் இருகரம் கோப்பி அடிந்துள்ளதார்கள். அப்படி இந்த பார்த்த அசுர மக்கள் எல்லாம் நினைக்கிறார், வருவது பெண் என்று நினைத்து காதல் கொண்டு மெய் மறந்து செயல் சிந்தனை இழந்து பெண்ணே அடைய வேணுமே என்று இந்த அசுர மக்கள் எல்லாம் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது பக்கத்தில் வருகிறார் எம்பெருமான் கண்ணபெருமா. தேவாதி தேவனோடு இடத்திலே கேட்கின்றார், தேவர்களே அசுரர்களே, அம்மா 2 பேரும் எதற்காக இப்படி சண்டை போட்டு வருகின்றீர்கள்? வேற ஒன்றுமில்லை, நாங்களும் அகோரிக்கின்றாலே அசுரர்கள் இருவருமாக சேர்ந்து 5வது கடலாகிய திருப்பார்கடலில் சென்று அமர்ந்து கிடைந்தோம். 5ஆம் கடல் தான் பார்க்கடல். ஆமா, அமிர்த கிடைந்தோம். பிறந்தது தேவாமிர்தம். ஆனா இப்ப பங்கு வைக்கிறது தான் பெரிய சண்டை. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சோம். பங்குதான் எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. எங்க பார்த்தாலும் ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த தேவ அமிர்தத்தை என்னுடைய கையை கொடுங்கள், உங்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கிறேன். அழகா இருக்கின்றது. தம்பி, போய் ஒரு பெண்ணை நம்பலாமே. தம்பி, பெண்ணை எப்படி வெட்டவா தெரியுமா? அதாவது பெண்ணை நம்பலாம், ஆனா எல்லா பெண்ணையும் நம்ப கூடாது. ஆனா இந்த பெண்ணை நம்பலாம். ஆமா ஆமா ஆமா. சீறி வரக்கூடிய நாகத்தை நம்பினாலே சிரிக்கக்கூடிய பெண்ணை நம்ப கூடாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, என்ன? ஒரு அடி வாங்கினாலும் இந்த பெண்ணுடைய கையால வாங்கணும். அந்த பெண்ணுடைய கையை நம்ம மேலே படம்னாலே கொடுத்து வச்சுக்கணும். அப்படின்னா உனக்கு ஒரே என்ன ஆயிடுது? ஆமா, போன அந்த பெண்ணுனா உனக்கு. ஆகையால அந்த பெண்ணு கையினால அடி வாங்கினாலும் நீ நல்லா இருப்பா. இப்ப வேற ஒரு மாற்றம் இல்லை. இந்த பெண்ணுடைய கையில் அமிர்தத்தை கொடுத்து பங்கிட்டு சாப்பிட வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஆயனோட கண்ணனுடைய இடத்திலே அமுத குலத்தையே கொடுத்தார். அமுத குலத்தை வாங்கினால் மாயவன் கண்டுபெறுவார் நினைக்கிறார். அமிர்தம் சாப்பிடாத போது இந்த அசுரன் இந்த வருத்து வராங்க. ஒருவேளை கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா என்ன வருத்து வருவான்? ஆமா ஆமா. ஆனா சார்ந்த குணமெடுத்த தேவாதி தேவர்கள் என்ன பொறுமையா இருக்கிறார். அது ஒன்றும் தெரியாது, அதனால பொறுமையா இருக்கிறான். ஆனா அந்த தேவர்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கணும் என்று தேவர்களை வலதுபுறமாக வரிசையில் உட்கார வைத்தார். சரி, இந்த அசுரர்களை இடதுபுறமாக வரிசையில் உட்கார வைத்தார். ஆமா. இப்ப